வணக்கம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கைச் சூழலும் அதற்கேற்ற வாழ்வியல் முறைகளும் இருக்கும். இதனோடு குண்டலினி யோகத்தையும் தொடரும் பொழுது பலவாறான கேள்விகளும் சந்தேகங்களும் ஏற்படுவது இயல்பு. ஆனால் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிடுகிறதா? உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவும் உண்மை விளக்கமும் கிடைத்துவிடுகிறதா? பெரும்பான்மையாக இல்லை என்றே தோன்றும். ஏதோ கிடைத்தது என்றுதான் இருக்கும். நிச்சயமாக அதில் திருப்தி இருந்திட வாய்ப்பில்லை. நான் சொல்வது சரிதானே? வேதாத்ரிய யோக ஆசிரியர் சுகுமார்ஜே உங்கள் கேள்விக்கான விரிவான பதிலும் உங்கள் சந்தேகத்திற்கு தெளிவும் உண்மை விளக்கமும் தர விருப்பம் கொண்டுள்ளார். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கைபேசி வழியாக வாட்ஸ்அப் மூலம் உங்கள் குரல் வழியாக உங்கள் கேள்வியை அல்லது சந்தேகத்தை பதிவு செய்து உடனே அனுப்புங்கள். அனுப்பிட வேண்டிய வாட்ஸ்அப் ஐடி இதுதான்: wa.mi/919442783450. உங்கள் கேள்வி மற்றும் சந்தேகம் ஆகியன கேட்கும் முன்பாக உங்கள் பெயர், வயது, ஊர், குண்டலினி யோகத்தில் உங்கள் அனுபவம், வேதாத்ரியத்தில் உங்கள் கல்வி நிலை ஆகிய விபரங்களும் பதிவிலே சொல்லிவிடுங்கள். இந்த விபரங்கள் உங்களுக்கான பதிலை மிகத் தெளிவாக தருவதற்கு உதவும். மேலும் இந்த கேள்வியும் பதிலும் விளக்கமும் மற்ற அன்பர்களுக்கும் உதவும் அல்லவா? மேலும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருத்தல் அவசியம் என்பதையும் நினைவில் கொள்க. வேதாத்ரிய எளியமுறை குண்டலினி யோகம் தியானம் என்ற தவம், எளியமுறை உடற்பயிற்சி, காயகல்ப யோக பயிற்சி, உடல், மனம், உயிர் என்பவை குறித்த கேள்விகளும் உங்கள் புரிதலுக்கு தடையாக இருக்கும் கேள்விகள், சந்தேகங்களை கேட்டு உடனடியாக பதிலை பெறுக. ஒருவர் எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்கலாம். பொதுவான கேள்விகளும் கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் கேட்கலாம். இதற்கு எந்த ஒரு தடையோ வரம்போ இல்லை. இந்த நிகழ்வின் நோக்கம் வேதாத்திரிய அன்பர்களுக்கு மட்டுமான அழைப்பு ஆகும். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்க. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.